கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கடந்த 2 பகுதிகளில் இயேசு நேசித்த 3 பேரில் 2 பேரை குறித்து பார்த்தோம். மரியாள், மார்த்தாள். இன்று அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரனாகிய லாசருவை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு லாசருவையும் அன்பாய் நேசித்தார் என்று யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மரியாளின் சகோதரன் வியாதியாய் இருந்தான் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது லாசருவின் சகோதரிகள் இயேசுவினிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இதை இயேசு கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் தான் பார்க்கிறோம். யோவான் 11:5 இயேசு மரியாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பிறகு பின்னும் தான் இருந்த இடத்திலே 2 நாள் தங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நேசித்தவனுக்கு வியாதி என்றவுடன் உடனடியாக புறப்பட்டு போய் சுகப்படுத்துவார், இதுதான் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. மாறாக தேவன் ஏற்கனவே சொன்னது போல இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதாக இல்லாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக என்று சொன்னதினால் 4 நாள் வரைக்கும் அங்கு அவர் போவதற்கு தாமதிக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 11 இயேசு சீசர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்ன நம்முடைய தேவனாகி கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் லாசருவை சிநேகிதன் என்று சொல்லுகிறார். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு சிலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இயேசு யவீருவின் மகள் மரித்த போது அவளுக்கு 12 வயது அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பினார் என்று மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 43 உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதுபோலவே நாயின் ஊர் விதவையின் மகன், இவனை அடக்கம் செய்யும் போது இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார் என்று லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக லாசருவை 4 நாட்கள் ஆகியும் மரித்திருந்த இவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 13:36ஆம் வசனத்தில் இயேசு ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டதை பார்த்த யூத மக்கள், இதோ இவனை எவ்வளவாய் சிநேகிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு லாசருவின் மீது இயேசு அன்பாய் இருந்தார். அதற்கு பின்பு லாசருவை உயிரோடு எழுப்பினார். இது நாம் அறிந்ததே. பிரியமானவர்களே, நம் மீதும் இயேசு வைத்திருக்கிற அன்பை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவரை நேசிப்பதை மட்டுமல்ல, அவர் நம் மீது அன்பு வைத்திருப்பதையும் அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். லாசருவை உயிரோடு எழுப்பி இயேசு லாசரு மீது வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினது போல நம்முடைய வாழ்விலும் அவர் கிரியை செய்ய வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜீவன் காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் இழந்து தரித்திர வாழ்க்கையே அல்ல, ஆசீர்வாதமான முன்னேற்றத்தின் பாதையில் உங்கள் வாழ்க்கை காணப்படுவதை பார்த்து அநேக தேவன் உங்களை நேசிப்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் நேசிக்கப்பட்டவர்களுடைய ஜீவியம் வாழ்க்கையில் உயர்வு, முன்னேற்றம், வளர்ச்சி மட்டும்தான் காணப்பட முடியும். லாசருவை போன்று மரித்த நிலைமையில் கடைசியாக எல்லாம் முடிந்துவிட்டது என்ற சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டீர்கள். ஆனால் அவர் உயிர்ப்பித்து உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். கலங்காதீர்கள். God bless you.